செய்யற இடத்துல செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல நான் இருக்கேன். நாளைக்கு என்னை நீங்க பாராளுமன்றத்துக்கு தேர்வு செஞ்சீங்கன்னா இங்க இருந்து டெல்லியில போய், அதாவது தமிழ்நாடுங்கிறது இவ்வளவு ஒரு பெரிய வட்டங்க, அந்த வட்டத்துக்குள்ள தமிழ்நாடு இன்னொரு வட்டம் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு சின்ன வட்டம் இருக்கு, அதுதான் நம்ம மாவட்டம் விருதுநகர் தொகுதி. இப்ப இந்த விருதுநகர் தொகுதியிலிருந்து இந்த பெரிய வட்டத்திலிருந்து ஏதாவது செய்யணும்னா ஒரு சுமூகமான பாதை இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க இந்த தேர்தல்ல கண்ணா முன்னாடி அவரை திட்டிட்டு அப்புறம் எந்த முகத்துல கொண்டு போய் அங்க போய் கேட்பீங்க? அவர் தான் ஜெயிக்கிறாருங்கிறது இந்தியா முழுவதும் தெரியுது, உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. ஆனா குழந்தைய கேட்டா கூட அவங்க ஆமா மோடிஜி தான் வருவார் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க இவ்வளவு திட்டிட்டு அப்புறம் எப்படி அங்க போய் கேட்பாங்க? நான் இது ஒரு சுமூகமான பாலம், அங்க இருந்து இங்க வர்றதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டு நான் கண்டிப்பாக செயல்படுவேன். உங்க சகோதரியாக நான் கண்டிப்பாக செயல்படுவேன். 2024 மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, கேட்கிறாங்க, என்னங்க உரிமையா கேட்கிறாங்க, அவங்க உரிமைக்காக கேட்கிறாங்க. எல்லாரும் இந்த துண்டை காண துணியை காண அதாவது என்னென்னமோ பேசுறாங்க. இல்ல ஜிஎஸ்டி சொல்றாங்க, அப்புறம் இல்ல சிஏங்கிறாங்க. அதனால நேரம் கொஞ்சம் கம்மியாகி விட்டது. என் நாட்டாமையும் அவர்களும் பேசணும். அதனால நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ள, எனக்கு இந்த வெற்றி வாய்ப்பை உங்கள் சகோதரிக்கு நீங்கள் தாமரை சின்னத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் இரு கைகள் குப்பி தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேரை சொன்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான தேர்தல் சொல்லும் போது நம் நாட்டை பலப்படுத்துகின்ற ஒரு வல்லரசாக உருவாக்கிற தேசத்தின் ஒற்றுமைக்காக நல்லதொரு ஆட்சி மோடிஜியின் ஆட்சி மீண்டும் மத்தியிலே மலர ஒரு கரங்களை வலுப்படுத்தும். ஏன்னா இப்போ முக்கியமான காலகட்டத்தில் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான காலகட்டம் சொல்லும் போது இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகள் இந்தியா பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறார். அந்த அளவிலே மோடிஜி அவர்கள் உலக அளவிலே சிறந்த தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற மோடிஜி அவர்களை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடிகின்ற ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக தெரிகிறார். யுக்ரைன் ரஷ்யாவில் போர் நடந்துட்டுன்னா அதை நிறுத்தக்கூடிய சக்தி யார்ட்ட இருக்கு? மோடிஜி. கச்சத்தீவை மீட்க முடிகின்ற சக்தி யார்ட்ட இருக்கு? 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில 100,000 கோடி தான் தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் 2.47 லட்சம் கோடி மோடியின் ஆட்சி தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டாலின் என்ன செஞ்சாரு தெரிவித்திருப்பார். ஏன்னா அவருக்கு அது தெரியாது, அவர் புரியாது. ஏன்னா பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. குலசேகரப்பட்டினத்தை ராக்கெட் ஏவுதளத்தை திறந்து வச்சுட்டு போறார். அங்க இருக்க தமிழ் மண்ணை மதித்து, தமிழர்களை மதித்து, தமிழ் மக்களை மதித்து அங்க வந்துட்டு போறார். குலசேகரப்பட்டினம் செல்கின்ற பொருள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அது தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து போகுது. அந்த தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து விரைவுபடுத்துவதற்காக பாரத பிரதமர் வந்திருக்கிறார். அருகில் யாரும் உட்காந்துருக்கா? ஸ்டாலின் உட்காந்து. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன செய்யறான்னு புரியாம உட்காந்து பார்க்க. எதற்காக சொல்கிறேன் சொன்னால், உலக அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனை உதயநிதி ஸ்டாலின் 29 பைசா அவர் கூப்பிடுறாரு. நீங்க முதலாவது கொடுத்த பணத்துக்கு கணக்கு கொடுங்க. கணக்கு கொடுக்காம பணம் கொடுத்துட்டே இருப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பண்ணி பாருங்க, ரிசிச்சு பார்க்கணும். சம்திங் கால்ட் யூட்டிலிட்டி சர்டிபிகேட் ஒன்று இருக்கு. இங்க இளைஞர் ஒருத்தர் சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. அந்த இளைஞரா நல்லா இருக்கணும். எதுக்காக தெரியும்? உங்களுக்காக தான் மோடி நாட்டு சகோதரர்களே. ஏன்னா எல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். சிரிக்கிற நேரமே கிடையாது. இதுவே ஒரு வல்லரசாக இந்த பாரதத்தை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாளைய சமுதாயம், நாளைய இளைஞர்கள் 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று கருத்து கணிப்பை சொல்லும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகிற பொறுப்பு உங்களுக்கும் எங்களுக்கும். நம்மளாம் ஒன்னா சேர்ந்தாதான் நல்லா முடியும். வருங்கால சமுதாயம்னா நம்ம பேரம் பேச்சில் எப்படி இருக்கும்? நல்ல ஆட்சி இருந்து, அந்த ஆட்சியில் சிறந்த வாய்ப்புகள் இருந்து, வேலை வாய்ப்புகள் இருந்து, பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதார அடிப்படையிலும் உயர்வதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டால்தான் நாடு வல்லரசாக நம் குழந்தை குட்டிகள் நல்லா இருப்பாங்க. அதை மனதில் வைத்துக் கொண்டு உங்களுக்காக முழுமையாக உழைக்கி வந்திருக்கின்ற ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு என் அருமை சகோதரர் சி கே வாசன் அவர்கள் சொந்தங்களே, முதலே சொன்ன எல்லா பேரும் விட்டு தான் மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லா பேரும் சொல்லணும், நேரம் அதிகமாக இல்லை. ஆனால் ஆரத்தி கீழே வந்துடுறேன், ஒரு பிரச்சனை இல்லை.